அழகா கிருஷ்ணா ராமா கோவிந்தான் கையை தட்டி ஆட தெரிய மாட்டேங்கிறதே. தொண்டு பூண்டு அமுதம் முன்னா தொழும்பர் சோறு உகக்குமாறு. பரவாயில்ல, நான் கடைசி காலத்தில் பார்த்துக்கிறேன்றாளாம் சம்சாரி. ஆழ்வார் சொல்லார், மரஞ்சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறஞ்சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது அறியமாட்டீர் அரஞ்சுவராகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே புறஞ்சுவர் கோலம் செய்து புல்கொவ்வ கிடக்கின்றேன். பக்தியை தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ நாம ஜபம் பண்ணிடுங்க. இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ பகவானை தியானம் பண்ணிடுங்க. ஒரு கால் நாளை இருந்தோம்னா பார்த்துக்கலாம். நாளை இருந்தோம் நமக்கு அந்த புத்தி இல்லை, கை கால் வழங்கலை, தெரியாது இல்லையா? கோவில் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கப்படாது. இன்றைக்கே முடிஞ்ச வரைக்கும் கோவில் போயிட்டு வந்துவிடும். நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல வச்சுக்கோங்க, கஷ்டம். அதனால் தள்ளி போடாதீங்க. உடனே 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 மத்தியானம் பசிச்சு பரவாயில்ல நான் ராத்திரி சாப்பிட்டுக்கிறேன்னா சொல்ல போகிறேன். காத்தால எழுந்து நான் இன்றைக்கி காஃபியை நாளைக்கு குடிக்கிறேன்னா சொல்ல போகிறேன். காஃபி குடித்தா தான் வேலை ஓடுன்னு உக்காந்துடுறேள. காஃபி இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படின்றோம் இல்லையா? எல்லாத்துக்கும் இது இப்படி இருந்தால் தான் அப்படி ஓடும் அப்படின்றோம் இல்லையா? அதுபோல பக்தியையும் இன்று இப்பொழுதே நன்றே செய், அதை இன்றே செய், அதை இப்பொழுதே செய், உடனே செய். சுபஸ்ய சீக்கிரம். இப்போ பக்தி பண்ணு, இப்போ பக்தி பண்ணு. எங்கேயாவது தூத்துக்குடியிலேருந்து நெல்லைக்கோ வேறு ஏதோ ஊருக்கு போகிறேன், பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து நிற்கிறது, பாஞ்சு அப்படி இடம் பிடிப்பேள் பாருங்கோ. பரவாயில்ல, எல்லாரும் ஏறட்டும், அப்புறம் நான் போய் இடம் பிடிக்கிறேன்னா நிற்க போகிறேன். பாயிற பாயல்ல பக்கத்தில் இருக்கா, யார் வயசானவாளா பொம்பளையா பொம்பளையா, சில பேர் ஜன்னல் வழியாக தாவுவா. இல்லை இந்த தொடச்சி போட்ட பாவப்பட்ட கர்ச்சிவை வேற அப்படி சீட்டில் போட்டுருவா. என் கர்ச்சிவை நான் போட்டிருக்கேன், ஏன் இடம் அப்படின்வா. பாம்பேலலாம் ட்ரெயினில் போகிறோம், ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லேயே நீ ரிசர்வ் தானே பண்ணியிருக்க, ஓரத்தை படத்துக்கோ ஓரத்தை நான் உட்காந்துக்கிறேன்னுவா. இங்கேருந்து நெல்லைக்கு போகிறதுக்கோ தென்காசி போகிறதுக்கோ குத்தாலம் போகிறதுக்கோ ஒரு சீட்டை பிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தகராறு. நன்ன வாயில் வந்தபடினா சௌக்கியமாக அவளையும் திட்டி அதுக்கெல்லாம் ஒரு அவசரம் இருக்கு. ஆனால் பக்தி மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், பண்ணாத உடனே பண்ணு. ஏன்னா எப்போ சரீரம் முடியும் தெரியாது. புறஞ்சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது அறியமாட்டீர் அரஞ்சுவராகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே புறஞ்சுவர் கோலம் செய்து புல் கொவ்வ கிடக்கின்றீரே. சரீரத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கா எல்லாம் சொல்கிறா. ஆனால் மரணம் ஆயாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே பேர் தான், பிணம். நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும். வந்துடுத்தா, எடுத்தாச்சா, முடிஞ்சாச்சா, அவ்வளோதான். வந்தாரா, எடுத்துட்டாளா, போயிட்டாராலாம் கிடையாது. வந்துதா, சீக்கிரம் எடுக்கிற வழியை பாருங்கப்பா. ரொம்ப கணக்குது இல்லையா? வார்த்தை பயங்கரமாக இருக்கும். அன்னி வரைக்கும் அவர் தான் ஆத்துக்காரனும், அவர் தான் மனைவினும், அவர் தான் அப்பானும். அப்புறம் பேரெல்லாம் எல்லாருக்கும் ஒரே பேர் தான். போனோம், எடுத்தாச்சா, அவ்வளோதான். என்னமோ குப்பையை எடுத்தாச்சான்ற மாதிரி, எடுத்தாச்சா குப்பை குப்பை, அவ்வளோதான். இந்த உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. போயாச்சுன்னா நாமும் ஒரு குப்பை. மற்ற குப்பையை கூட 2 நாள் விட்டு வைக்கலாம், இதோ அன்றைக்கே எடுத்தால் தான் தப்பிச்சுது. அது இந்த குப்பையை சாதாரணமாக விட்டால் நார், அதுக்காக ஒரு ஐஸ் பெட்டி வேறு வைக்க வேண்டியிருக்கு. அதனால் மரஞ்சுவர் ஓட்டை புறஞ்சுவர் ஓட்டை மாறம் புரளும்போது அறியமாட்டீர் ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை. சரி, அதனால் நான் ஏதோ ஒரு பக்தி பண்ணுறேன்னு கண்ட இடத்துல போய் மாட்டிக்கப்படாது. அது ஒன்று இருக்குது. பக்தி தானே, எதை பிடிச்சா என்ன, எங்கே போனால் என்ன, எல்லாம் ஒன்று தானே. எல்லாம் ஒன்றுலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா எல்லாம் ஒன்றுன்னா அவையே நம்மளை தப்பு தப்பாக பேசணும். அப்பயே தெரிய வேண்டாமா? ஒரு மதத்து மேலே காழ்ப்புணர்ச்சி வச்சு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த ஜனங்களை தன் பக்கம் இழுக்கணும்னு நினச்சாலும் அப்போவே இந்த மதத்திற்குரிய குணம் அங்கே இல்லைன்னு தெரிய வேண்டாமா? அது எப்படி ஒன்றாகும்? இதெல்லாம் சாத்தான்னு ஒரு கூட்டம் சொல்கிறதுன்னா அதுவும் இதுவும் எப்படி? நம்ம யாராவது போய் சாத்தான்னு சொன்னோமா? நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நீ எங்கள் மதத்துக்கு வான்னு கூப்பிட்டோமா? வேறு யார்கிட்ட பிட் நோட்டீஸை குடிச்சு நீ வந்துடும். இந்த படத்தெல்லாம் இந்த தெய்வங்கள் கூட சொல்ல மாட்டாங்க, வார்த்தை சொல்கிறதுக்கு நாக்கு கூசுறது. இதெல்லாம் வெளில போடு அப்படின்றான்னா அப்போ இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறவாளும் இவாளும் ஒன்றா? பாகிஸ்தான்லேயும் மிலிட்ரி இருக்குது, நம்ம மிலிட்ரிக்காரனும் இருக்கா, 2 பேருக்கும் சல்யூட் அடிப்போம். பாகிஸ்தான்காரன் சல்யூட் அடிக்கவே மாட்டோம் இல்லையா? அதான் கண்டடத்தில் விழப்படாது புலையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறு புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். உலகத்தை எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வம் இருக்குன்னு சொல்லக்கூடிய தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் தெய்வங்கள். கண்டடத்தில் போய் விழாதீங்கோ, கண்டடத்தில் போய் மாட்டிக்காதீங்கோ, கூட்டம் சேர்க்கிற கூட்டத்தில் போய் நீங்கள் மாட்டின்றாதீங்கோ, கூட்டம் சேர்க்கிற கூட்டத்தோட சகவாசம் வச்சுக்காதீங்கோ, கூட்டம் சேர்க்கிற கூட்டத்தில் போய் பள்ளிக்கூடத்தை குழந்தைகளை சேர்க்காதீங்கோ, குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்து சேருங்கோ. இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். இன்றைக்கி அதான் நடந்துட்டு இருக்கு. கணவனை மாத்திரா, மனைவியை மாத்திரா, குழந்தைய மாத்திரா, சித்தப்பாவை மாத்திரா, பெரியப்பாவை மாத்திரா. ஏன் மாற்றணும்? எல்லாம் ஒன்றுனா ஏன் மாற்றணும்?
பரவாயில்லப்பா, நீ அதை பக்தி பண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ வெறுப்பேத்தி குடும்பத்தை பிரிக்கிறானா, அந்த மதமும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், கூடி இருந்தால் கோடி நன்மை சொல்கிற மதமும் ஒன்றாயிடுமா? யாரை வேணா பிரிக்க, நீ அப்படியே இரு அப்படின்னு சொன்னால் அது மதம் இல்லை. அதனால் கண்ட இடத்துல போய் மாட்டிக்காத வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாயாகி குறிப்பென கடையமாகில் ஆங்கே தலையை அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமா நகருளான். யாரெல்லாம் இப்படி நம்முடைய தெய்வங்களை கேவலமாக பேசுகிறாளோ அதுவே அவளுக்கு வியாதி வக்கியை கொடுத்துடும். அப்படி இல்லையா அவளை தண்டிக்க வேண்டிய கண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுத்துனா அதை நான் செய்வேன் அப்படின்றார் ஆழ்வார். இந்த வைராக்கியம் வேணும், அந்த வீரம் வேணும். எந்த காலத்துலேயும் நம்முடைய தெய்வங்களையோ நம்முடைய மதத்தையோ விட்டு கொடுக்க கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், யாரா எதானா கொடுக்குறா, பாவம் பிட் நோட்டீஸ் கொடுக்குறான்னு வாங்க, அப்புறம் உங்களை பாவமாக்கிடுவா. பாவத்தை போய் யாரா வாங்குவாளா? அவள் தான் பாவிகள்னு சொல்லி தானே கொடுக்குறா. பாவத்தை போய் யாரா கை நீட்டி வாங்குவாளா? அசிங்கம். அமேத்தியத்தை போய் கையில் வாங்கினா எவ்வளவு கேவலமோ அதுபோலே சனாதனமான தர்மத்தை தவிர வேறு யார்கிட்டையும் கை ஏந்தக்கூடாது. நம்முடைய தெய்வங்கள் நம்ம கோவில்களை தவிர வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 30 முக்கோடி தெய்வங்கள் இருக்குது, அழகாக நவகிரகங்கள் இருக்குது, எல்லா விஞ்ஞானமும் இருக்குது, சொல்லாத விஷயங்கள் ஒன்று பாக்கி இல்லை. இப்பேற்பட்ட தர்மம் நம்மளை காப்பாற்றும். அதனால் கண்ட இடத்துக்கு போகாதீங்கோ. மற்றும் ஓர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கால் உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அற்ற மேலொன்றறியீர் அவனல்லால் தெய்வமில்லை கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பனிமின் நீர். அழகா மாடுகள் எல்லாம் மேய்ச்சி அவர்களுக்காக கோவர்தகிரி எல்லாம் உத்தாரணம் பண்ணி இந்த மாடுகளை காட்டுத்தீ முதற்கொண்டு எல்லா விதமான விஷ ஜந்துக்கள் காளியனுடைய விஷம் முதற்கொண்டு எல்லாத்திலிருந்தும் காப்பாற்றின கண்ணன் இருக்க வேற எங்க போகிறது? மாடுகளை கூட அவ்வளோ அழகாக காப்பாற்றின கண்ணன் இருக்க, அழகான வேணுகோபாலன் இருக்க, ராஜகோபாலன் இருக்க, உலகின் மிகச்சிறந்த ஒரே மேய்ப்பன் இருக்க, நம்மளெல்லாம் ஆடுகளா நினைக்காத உத்தமமான ஒருத்தன் இருக்க, நம்மை பாவிகளா நினைக்காத ஒரு சுவாமி இருக்க, நம்ம எல்லாம் அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளையும் சொல்லக்கூடிய ஒரு தர்மம் இருக்க, ஆனந்தமாக ஆடி பாடி குதிச்சு சிரிச்சு அனுபவிக்கும்படியான நாம ஜபங்கள் இருக்க, விதவிதமான உற்சவங்கள் இருக்க, சங்கடகர சதுர்த்தி இருக்க, வைகாசி விசாகம் இருக்க, பிரதோஷம் இருக்க, கந்த சஷ்டி இருக்க, ஆச்சரியமா ஏகாதசி இருக்க, சிவராத்திரி இருக்க, அமாவாசை இருக்க, பௌர்ணமி இருக்க, இவ்வளவும் இருக்க. இதை விட்டுட்டு வேற எங்க போகணும்? மற்றுமோர் தெய்வம் உண்டே. தீபாவளி இருக்க, பொங்கல் இருக்க, என்ன இல்லை இங்க 365 நாள் கொட்டி கிடக்கு விஷயங்கள். எங்க திரும்பினாலும் கோவில்கள், எங்க பக்கம் திரும்பினாலும் பகவத் விஷயங்கள். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், எத்தனை பெரிய பெரியவாள்லாம் இருந்திருக்கா. திருவள்ளுவரன், ஔவையாரன் எல்லாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான். ஔவையார், திருவள்ளுவர், சுவாமி விவேகானந்தர், லிஸ்ட்டு போட்டு எடுத்து பார்க்கலாமே. அவளை ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லுவோம், நம்ம ஒரு லிஸ்ட் எடுப்போம். சென்சஸ் கணக்கு எடுக்கிற மாதிரி சர்வே எடுப்போமே. இந்த தர்மத்தினுடைய பக்தர்கள்னு ஒரு சர்வே எடுப்போம், மற்ற தர்மத்தின் பக்தர்கள் சர்வே எடுப்போமே. இன்னும் 1000 கோடி வருஷம் ஆனாலும் இந்து தர்மம் தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கும். 1000 கோடி வருஷம் ஆகட்டும், வர பழைய விட்டுருவோம். விவேகானந்தர் காலத்திலேருந்து எடுப்போம். கண்ணெதிர்க்க பார்த்துருக்கா ரமண மகரிஷியா, கண்ணெதிர்க்க பார்த்துருக்கா ஆதிசங்கரர், சந்திரசேகர சரஸ்வதி, ஆச்சரியமா பரமாச்சாரியா, கண்ணெதிர்க்க பார்த்துருக்கா. எத்தனை பெரியவா, எத்தனை பெரியவா. சேஷாதிரி சுவாமிகள், ராம் சூரத்குமார், விசிறி சுவாமியார், நிறைய பேர் பெரியவா. எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் சாதிச்சு கொடுத்துருக்கா. இன்றைக்கி எத்தனையோ மகாத்மாக்கள் வாழ்ந்துட்டுருக்கா தேசத்தில். இந்த மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது, வேற எங்கேயுமே தேடினாலும் கிடையாது. அதனால் மற்றும் ஒரு தெய்வம் உண்டு, வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்முடைய தர்மம் நமக்கு போதும். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீர்கால் கருட வாகனம் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. எல்லா இடங்களும் நிறைய தெய்வங்கள், எல்லாம் பகவான் தான் அவ இதுக்கேற்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். ஆனால் நமக்கு ஸ்ரீரங்கத்தை காட்டி கொடுத்துருக்கான். 5 கருட சேவை பார்க்கறது சுகம். சங்கர ராமேஸ்வரர், பாகம்பிரியால் திருத்தேர் பார்க்கறது சுகம். இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் கூட்டத்தை போய் நிற்பாளா? இங்கே சாப்பாடு போடுறான், அங்கே சாப்பாடு போடுறான், யாராவது ஓடுவாளா? அங்கே போய் எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறா, பலூன் வாங்குறேன்னு யாராவது கிளம்புவாளா? எதுவாக இருந்தாலும் 5 கருட சேவை இங்கே சுத்தணும். எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் தேரோட சுத்தணும். இது மரியாதை. கண்ட இடத்துக்கெல்லாம் போகப்படாது அவசியம் இல்லை. நமக்கு இருக்கே, நமக்கு அந்த வைராக்கியம் வேணுமே. இங்கேருந்து போன வாழ்க்கை வைராக்கியம் இருக்கணும், இதில் இருக்கிற வாழ்க்கை அந்த வைராக்கியம் வேண்டாமா? நம்முடைய மதம், எம்மதம் மட்டுமே எனக்கு சம்மதம்.
5 கருட சேவையில் பெருமாள் வரார். இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்கா? வேற எங்கேயா போய் என்ன சந்தோஷமாக இருக்கா? இதுதான் சந்தோஷம். அதனால் சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே, உருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் கோணை செற்ற நம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. லங்கையெல்லாம் ஜெயிச்ச ராமச்சந்திரமூர்த்தி இருக்கும் இடம் அழகான ஸ்ரீரங்கம். அவனை நினைக்காம ஜென்மாவை வீணடிக்கிறேல, ஒழுங்கா பகவானை தியானம் பண்ணுங்கோ அப்படின்றார். சொல்லிட்டு அடுத்த பாசுரத்தை சொல்றார். நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. யமதர்மராஜனும் உத்கலனும் பேசுறா. அப்போ யமதர்மராஜா சொல்கிறார், அப்பா உத்கலா, நீ ஒரு தடவை தானம் கொடுக்கும்பொழுது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தானம் கொடுத்தாயப்பான்னு சொல்கிறார். இவன் சொல்ல உத்கலன் கேட்டான். கூடவே நரகத்தில் கஷ்டம் அனுபவிக்கிறவர்கள் எல்லாரும் கேட்டா. உடனே அத்தனை பேருக்கும் ஆச்சரியமாக ஆஹான்னு ஒரு சொர்க்க சுகம் கிடச்சுடுத்தான். நமக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கோம், கரண்ட்டு போயிருக்கு, ஏதோ ஒரு ஃபேன் ஓடின்னு இருக்குது, அது எப்போ நிற்கும்னு தெரியாது. நேற்றுலாம் ஃபுல் டே ஷட் டவுன் இருந்தது. அப்போ யாரோ ஒருத்தர் கரண்ட் வந்தாச்சுன்றார். உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் வருது பாருங்க. கரண்ட் வந்தாச்சுன்ற ஒரு வார்த்தை குடும்பத்தில் இருக்க 10 பேரோ 15 பேர் கரண்ட் வந்தாச்சா. அப்போ இத்தனோண்டு ஒரு வார்த்தையே 10-15 பேர் சந்தோஷம் தரும்னா, கிருஷ்ணான்ற வார்த்தை நரகம் வரைக்கும் சந்தோஷம் தரும். அதனால் நரகமே ஸ்வர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம். அவனை நினைக்காம இருப்பாளா? அவனை நினைக்காம இப்படி கவலைப்படுறாளே, நான் வருத்தப்படுறேன்றார். எரியுனுயிர் வெறிகுள் வேலை மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறிகொள் பூந்துளவ மாலை விண்ணவர் கோணை ஏத்த அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கமென்றழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்து ஒழியுமன்றே. ஒரு அறிவும் வேண்டாம். அரங்கா திருவரங்கம் 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 திருவரங்கம்னு சொல்லிட்டு இருந்தா இந்த ஜனன மரண சம்சார சாகரத்தில் படுற கஷ்டங்கள் எல்லாம் வீணாக போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த இந்திரியங்கள்லாம் நம்மளை படுத்தாது, சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்ற. அதனால் அறிவே வேண்டாமா. திருவரங்கம் திருவரங்கம் திருவரங்கம்னு அந்த திவ்ய தேசத்தினுடைய திருநாமம் மட்டுமே நமக்கு பரமபோக்கியம் அப்படின்றார். அவ்வளவு சிரேஷ்டமாக சொல்கிறார். வண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அணி அரங்கன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடு மின் நீரே. அழகா வண்டுகள்லாம் ரீங்காரம் இட மயில்கள்லாம் ஆட குயில்கள் எல்லாம் கூவ மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து நிற்கும்படியான தேவாதி தேவன் தேவராஜன் அமரும்படியான இந்த திருவரங்கத்தை நினைக்காம சாப்பிட்றவாளுக்கு சாப்பாடு வேண்டாம், நாய்க்கு போட்டுடு. டெய்லி ரங்கராஜன் நினச்சிட்டு சாப்பிடணும். எப்படி இந்த 10 பாசுரத்தில் இந்த 4வது பாசுரத்துலேருந்து இந்த 14வது பாசுரம் வரைக்கும் நாம மாகாத்மியம் திருவரங்க மாகாத்மியம், இதை சொன்னால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம், சொல்லாதவாளுடைய பைத்திகாரத்தனம், இதெல்லாம் சொல்லி நமக்கு உபதேசம். இந்த 4வது பாசுரத்துலேருந்து 14வது பாசுரம் வரைக்கும் நமக்கு உபதேசம். ஸ்ரீரங்க மகிமை, ரங்கராஜனுடைய மகிமை, நாமஜபம் மகிமை, சொல்லாதவாளுடைய தாழ்ச்சி, இதெல்லாம் சொல்லி ரங்கனை பிடிச்சிக்கோங்கோ, பகவானை பிடிச்சிக்கோங்கோ, கண்ட இடத்துல போய் விழாதீங்கோ, பகவான் இருக்கான், தேவனை பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். இந்த 15வது பாசுரத்துலேருந்து தான் பகவானிடத்திலே அடைஞ்சதான பிரயோஜனங்கள், பகவான் இவருக்கு எப்படி எல்லாம் கிருபை பண்ணார். நம்ம சொல்லவே எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடச்சிது. இந்த கோவிலுக்கு போனேன், நான் நினச்சது நடந்தது. இந்த கோவிலுக்கு போன கோவில் நடை அடைக்கிற சமயம் கிருஷ்ணா பார்த்துணுமே நினச்சேன், டக்குன்னு யாரோ வந்து அழிச்சுட்டு போனால் நல்ல தரிசனம் கிடச்சிதுன்னு சொல்கிறோமே, அதுபோல ரங்கன் இவருக்கு கொடுத்ததான அனுபவங்கள். மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் அன்று. நான் மோசமாக இருந்தேன், நான் ரொம்ப கேவலம், எனக்கே ரங்கன் இவ்வளோ கிருபை பண்ணுறார், நான் பொய்யன், எனக்கே இவ்வளோ கிருபை பண்ணுறார், நீங்கள்லாம் ரொம்ப வசதி, அதனால் உங்கள் நன்னா கிருபை பண்ணுவார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயர்கனென்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. நவீனா போனவன் சூதன், சூது, களவு, திருடு பய, அக்கிரமம் பிடிச்சவன், அயோக்கியன். ஆனால் என்ன பகவான் இழுத்து தன் மேலே ஒரு ஆசையை கொடுத்தார். இப்போ இவ்வளோ நாள்
திருமாலை சொன்னோம். திருமாலை கேட்டல். இதை கேட்கணும்னு உள்ளுக்குள்ளே தூண்டி 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 உங்களுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சது நானா? சத்தியமாக இல்லை, ரங்கராஜன். டெய்லி இதை சொல்லணும்னு நான் என் பலத்தில் வரேனா? ரங்கராஜன். அவர் தான் போதரே வாப்பா திருமாலைக்கு வா. பரவாயில்ல, மணி அந்த 6 மணி ஆயிரத்தி தான் கடகடன் போனோம். திருமாலை ஆரம்பிச்சிடுவார். நீ கடைசி நாள் மிஸ் பண்ணாமல் போய்ட்டு, எவ்வளோ நாள் மிஸ் பண்ணாலும் போல, இன்றைக்கி ஒரு நாளாக மிஸ் பண்ணிடப்படாது. நிறைய பேர் நிறைய நாள் மிஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் கேட்டு எப்படி ஒரு ரீகேப்பாக சொல்லுவார். அட்லீஸ்ட் 2 பாசுரமாவது கேட்கலான்னு வந்தேன்னா ரங்கராஜன் போதரே வாப்பா வாமா திருமாலை கேளுமா, தொண்டடிப்படியாளோட பக்தியை பாருமா அப்படின்னு சார் இல்லையா. போதரே என்று சொல்லி புந்தியுள் புகந்து, என் மனசுக்குள்ள புகுந்து தன்பால் ஆதரம், ஹே ரங்கா அப்படின்னு ரங்கனை தியானம் பண்ணும்படியான புத்தி அவர் தான் கொடுத்தார். அச்சோ அவன் ஊர் அரங்கமாச்சே, விரும்பி நின்று ஏத்த மாட்டேன், விதியிலேன் மதியொன்றில்லை, இரும்பு போல் வலிய நெஞ்சம், இறை இறை உருகும் வண்ணம், கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. எனக்கு ரங்கராஜன் மேலே ஆசை இல்லை, பக்தி இல்லை, அவரை பிடிச்சுக்கணுன்ற ஒரு புத்தி இல்லை. ஆனாலும் மனசோ இரும்பு, உருகவே இல்லை. அப்போ கூட அவரிடத்துல அவரை பார்த்தா ரங்கா அப்படின்னு கைகூப்பி என் மனசு உருகிறதுனா அந்த பிரபு தான் எனக்கு அந்த பக்குவத்தை கொடுத்தார். ஒரு குழந்தை கண்ட இடத்துல துப்புறது, கண்ட இடத்துல மூத்திரம் எல்லாம் போயின்னு இருக்கு. பெருசாக பெருசாக அம்மா சொல்லா, நீ பெருசாயாச்சுமா, நீ பெருசாயாச்சுப்பா, கண்ட இடத்துலலாம் உச்சா போகக்கூடாது, பாத்ரூமில் தான் போகணும், தெரிஞ்சுதா? நீ பெருசாயாச்சு, சும்மா பெட்லலாம் போகக்கூடாது, அழகாக சொல்லணும், தெரிஞ்சுதா? சொன்னால் அம்மா அழிச்சுட்டு போவேன், தெரியறதா? அப்படின்னு இந்த அசிங்கமாக விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க குழந்தை அப்படி திருத்தி திருத்தி பணிகொள்கிற மாதிரி தேவதேவி அவள் மேனி எவ்வளோ அழகாக இருக்குது, அவள் சிரிக்கிறது எப்படி இருக்குன்னு மயங்கியிருந்த என்ன ரங்கராஜன் எப்படி இருக்கார் இல்லையா, அந்த கையை அப்படி வச்சுன்னு படத்துக்கு எவ்வளோ ஜோராக இருக்குது இல்லையா, கண்கள் என்னமா இருக்குது இல்லையா, தோள்கள் எப்படி இருக்குது இல்லையா, கால்கள் எப்படி இருக்கு இல்லையான்னு அவரிடத்துல மனசு லயப்படும்படியாக என்ன பண்ணிட்டாரே. அச்சோ அவர் பார்த்தாலே என் கண்கள் சந்தோஷப்படுறது, என் கண்கள் இப்போ தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அப்படின்னார். சொல்லிட்டு அடுத்ததில் சொல்கிறார், அந்த கண்கள் பற்ற பாடு இனி திரைத்திவளை மோத எரியும் தன் பறவை மீது தனிக்கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. ரங்கராஜனுடைய அழகை வர்ணிக்கிறார். எப்படி இருக்கார்? ஜோராக இருக்கார், தனியாக படுத்துன்னு இருக்கார், ஏகாந்தமாக. எதுக்குடானா என் பக்தர்களுக்கு என்னை கொடுப்பதற்காக படுத்து கிடக்கிறேன். தனியாக படுத்துட்டுருக்காராம். யார் வந்தாலும் நீ எடுத்துன்னு போப்பா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தன்னையே கிஃப்டாக கொடுக்குறாராம், தானமாக. ரங்கான்னு வந்துட்டா ஒவ்வொன்றா நம்ம கேட்குறது எல்லாம் கொடுக்குறாராம். நல்ல புத்தி வேணும், குழந்தைக்கு நல்ல கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், சொந்த வீடு கட்டணும், நிறைய உண்டு. எல்லாம் கொடுத்துட்டு ரங்கராஜன் பார்க்குறான். அப்பயும் ரங்கராஜனுக்கு திருப்தி இல்லையா? நமக்கு இதெல்லாம் கிடைச்சா திருப்தி ஆகிடுறது அப்போதைக்கு, அதுக்கப்புறம் திருப்பி கேட்போம் வச்சுக்கோங்களேன். ஆனால் ரங்கராஜன் பார்க்குறான், கூடவே எக்ஸ்ட்ராவாக போனஸாக தன்னையும் கொடுக்குறாரா. தன்னை கொடுப்பதற்காக படுத்துக்கிடாம தனியாக தனி கிடந்து அரசு செய்யும் எம்மான். பக்கத்தில் யாராக இருந்தால் இதெல்லாம் கொடுக்காது, ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பிடிச்சிருவாளோன்றதுனால யாரும் வேண்டாம், நான் உண்டு என் பக்தன் உண்டு, எங்கள் 2 பேரில் தனியான டீல் இது, யாரும் தலையிடப்படாதுன்னு தனி கிடந்து அரசு செய்யும் எம்மான் தாமரை கண்ணன். அழகான தாமரை கண்ணன் கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ. ரங்கராஜனை பார்த்தா கண்கள்லேருந்து கண்ணீர் வழிகிறதே வரணும். இந்த பாசனம் டெய்லி சொல்லிட்டு வந்தால் சத்தியமாக சுவாமி கோயிலுக்கு போனால் மனசு உருகி அழகான ஒரு அழுகை வரும். பெருமை இல்லாத அழுகை. இப்போ அழுகை வரமாட்டேன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு பெருமை வந்துடுது. பரவாயில்ல, சுவாமியை பார்த்தா எனக்கு அழுகையெல்லாம் வருது, இது ஒரு பெருமையா? வரலைன்னா அசிங்கம், வந்தா பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீர். மனசு உருகிறதுனால கண்ணில் கண்ணீர் வழிகிறது. இப்போ சொல்கிறார், என் உடம்பே உருகிறதே. இந்த ரங்கராஜன் படுத்துருக்கிற அழகு, மேற்கு திசைக்கு தலையை வச்சுண்டு கிழக்கு திசைக்கு காலை நீட்டிண்டு வடக்கு திசைக்கு பின்னழகை காட்டிண்டு லங்கையை பார்த்துண்டு படுத்துண்டு கிடக்கிற ரங்கராஜனை பார்த்தா உடம்பெல்லாம் அச்சோ அப்படின்னு மயிர்கால்கள் குத்தின்னு இருக்கா. உடம்பு அப்படியே குழையறதான், தொண்டை தழுதழுக்கிறதான், கண்கள்லேருந்து ஆனந்த பாஷம் வழியறதான், லேசாக உடம்பு நெடுங்கிறதான். இதெல்லாம் பக்தியுடைய பரவச நிலைகள். இதெல்லாம் வேஷம் போட்டு வராது, நடிக்கிறனால கிளிசரின் போட்டு தண்ணீர் வருது, அந்த மாதிரி இல்லை. ரங்கராஜனை பார்த்து உடம்பு உருகி எல்லாம் நடக்கிறதே
என் செய்கேன், என் உடம்பெல்லாம் உருகிறதே, என் செய்கேன் உலகத்தீரே பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே. அப்போ சம்சாரிகள் கேட்குறாளாம், இந்த ரங்கராஜனை பார்த்தா இந்த பாடுபடுறதோன்னோ ஏன் பார்க்கல, விட்டுருங்கோளே, எதுக்கு கோவில் கோவில் டென்ஷனாக அலையணும், ஜாலியாக டிவி பார்த்துட்டு சௌக்கியமாக சாப்பிட்டுண்டு நிம்மதியாக வரவா பற்றி தப்பாக பேசிண்டு வம்பு பேசிண்டு இப்படி காலத்தை ஓட்ட வேண்டியது தானே. கஷ்டப்பட்டு அங்கே கோவிலில் போய் நின்று இடித்து பிடிச்சிண்டு, நிறைய பேர் சொல்ல திருப்பதிக்கு அதுக்கு போகிறேன், ஒரே கூட்டம், அது இடித்து பிடிச்சுன்னு கஷ்டப்பட்டு நின்றுண்டு எல்லாரும் தள்ளுவா, ஒரு நிமிஷம் கூட சுவாமியை பார்க்க முடியாது, இதுக்கு போய் யாராவது போய் பார்ப்பாளா, அதோட ஆனந்தமாக டிவியில் உட்காந்துட்டு சௌக்கியமாக சாப்பிட்டுண்டு ஜாலியாக காமெடி சீன் பார்த்துட்டு சினிமா பாட்டு பார்த்துட்டு ஏதோ நியூஸை கேட்டு இப்படி இருக்கலாமே, சௌக்கியமாக இருக்கலாமே, எப்படி ஒரு ஐபிஎல்லை பார்த்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு கோவிலுக்கெலாம் போவாளானா, இதில் இருக்கிற சுகம் அது இல்லையே, இது கொடுக்குற ஆத்மானுபவம் அது கொடுக்கறது இல்லையே. அதனால் ஆழ்வார் சொன்ன, நான் எப்படி பிரிய முடியும், இந்த சுவாமி இவ்வளோ அழகாக இருக்காரு, ரொம்ப நல்லவராக இருக்காரு, எனக்கு வேண்டிய சந்தோஷத்தை, எனக்கு வேண்டிய சமாதானத்தை, திருப்தியை, நிம்மதியை நான் எவ்வளவு குறைவுடையவனாக இருந்தாலும் அதை பாராமல் எனக்கு கிருபை பண்ணுறாரு, என் மனசறிஞ்சு என்னுடைய துக்கத்தை நாசம் பண்ணுறாரு, என் மனசறிஞ்சு என் பயத்தை நீக்கிறாரு, என் மனசறிஞ்சு எனக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு, என் மனசறிஞ்சு என் வாழ்க்கையை நடத்துகிறாரு. இப்பேற்பட்ட ஆத்மானுபவம் தரக்கூடிய சுவாமியை நான் எப்படி விட முடியும்? நம்ம மனசு டிவிக்கு தெரியுமா? தெரியாதே. நம்ம மனசு ஒரு மரத்துக்கு தெரியுமா? தெரியாதே. நம்ம மனசு நம்ம கூட இருக்க மனுஷாளுக்கு தெரியுமா? தெரியாதே. சுவாமிக்கு நன்னா தெரியும். அதனால் மனசு அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். மையேவ மன ஆதஸ்துவ, அப்படி தன் மனசு வேறு எதுவுமே கேட்கல, மனசை என்கிட்ட கொடுத்துருன்றாரு. என் மனசை மட்டுமே வாங்கிட்டு, எனக்கு ரொம்ப விலை உயர்ந்த வஸ்து நீ கொடுக்குற மனசு தான் வாங்கிக்கிறாரு. என் மனசை யாரும் வாங்கிக்கலையே, என் மனசை எல்லாரும் வீணடிக்கிறாளே, என் மனசை எல்லாரும் படாத பாடுபடுத்துகிறாளே, ரங்கன் படுத்துறதே இல்லையே, அந்த ரங்கனை விட்டுட்டு நான் எப்படி போவேன், என்னால் எப்படி போக முடியும் அப்படின்றாளாம். உடனே மனசு கேட்டுது, அப்படியா அப்போ நம்ம மனசு நல்லா அனுபவிப்போம் அப்படின்னுட்டான். மனசு சொல்லிடுத்தான், இவ்வளோ நேரம் சம்சாரிக்கிட்ட பேசிட்டு இருந்தார், இப்போ மனசை சொல்லிடுத்தான், அப்போ நன்னா அனுபவிக்கலாம். அதுக்கும் ஆழ்வார் சிரிக்கிறார், நீ என்ன நினச்சின்னு இருக்காய், அவர் முழுக்க அனுபவிக்க முடியும் நினச்சின்னு இருக்கியா? பணிவினால் மனமதொன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய், அணியினார் செம்பொனாய அருவரணைய கோயில் மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலாமே. நம்ம ஓரளவுக்கு நினைக்க முடியும், ரங்கராஜன் நினைக்க முடியும். எனக்கு ரங்கராஜனை பற்றி நன்னா தெரியும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சுவாமியுடைய ஹிருதயம் யாருக்கு தெரியும்? ராமானுஜர பிரியனம்னு ரங்கராஜனுக்கு ஆசையே கிடையாது. ஆனால் உலகம் உய்யணும் அப்படின்றதுக்காக இங்கே இருந்தால் கிருமி கண்ட சோழன் அவரை ரொம்ப படாத பாடு படுத்துவான் அப்படின்றதுக்காகவே ரங்கராஜன் அழகாக ராமானுஜரை ஸ்ரீரங்கத்தை விட்டு அனுப்பிட்டார். 12 வருஷம் ரங்கராஜன் காத்துட்டு இருந்தார். அந்த வெளிநாடு போன குழந்தைகளுக்காக அப்பா அம்மா காத்துட்டு இருப்பா இல்லையா, என்னைக்கு வருவா என்னைக்கு வருவா என்னைக்கு வருவான், அந்த மாதிரி என்னைக்கு ராமானுஜன் வருவான்னு காத்துட்டு இருந்தாரா ரங்கனுடைய ஹிருதயம். ராமானுஜர் அழறார். ரங்கராஜன் கேட்டுட்டார், ராமானுஜா என்னை பிரிஞ்சு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டியாப்பா அப்படின்னார். அப்போ உடனே ராமானுஜர் கேட்டார், ரங்கா என்னை நினச்சி அழுது கண்கள் சிவந்ததோ அப்படின்னாராம். அப்போ நிஜமாவே ரங்கன் கண்களில் கண்ணீர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வரலையேன்னு ஒரு வருத்தம். ராமானுஜர் உருகிறார், எனக்காக நீ அழுதியா? உனக்கு தான் எத்தனை பேர் இருக்கா, இருந்தாலும் என் ராமானுஜன் ஆச்சே. நிஜமாவே சுவாமி நமக்காக அழறார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் யார் அழறா, நான் அழறேன். நம்ம அழும்பொழுது உள்ளுக்குள்ளே சுவாமி அழறார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி துடிக்கிறேனே நான் அழறேன் வச்சுக்கோங்களேன், எனக்குள்ளே ஐயோ இந்த குழந்தை துடிக்கிறதேன்னு அவர் அழறார். யாரோ நம்ம அவமானப்படுத்திட்டா தாங்க முடியாமல் புலம்புறோம். அச்சோ அவள் சொன்னா சொல்லிட்டு போட்டோமே, இது ஏன் புலம்புறது? நம்மளே சொல்கிறோம் அவள் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சமயத்தை சொல்கிறோம் தெரியுமா? நம்ம வார்த்தை இல்லை, உள்ளுக்குள்ளேருந்து ரங்கராஜன் நமக்கு கொடுக்குற சமாதானம். நமக்காக அப்படி உருகிறார், கதறார். அதனால் அவரை பற்றி யார் என்ன சொல்ல முடியும்? ஓரளவுக்கு உணரலாம். உடனே நெஞ்சம் கேட்டுதான். அப்போ நிறைய அவர் பெருமையை பேசலாமா? ஆழ்வார் சிரிக்கலாம், அவன் பெருமையெல்லாம் பேச முடியுமாப்பா? வேதமே தோத்து போச்சு. பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது. ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலாவானும் அல்லான். மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய். 5 கடை சேவையில் பெருமாள் வரார். நன்னா பார்க்குறோம், கையை கூப்புறோம், அப்படி ஓரத்தில் நின்று பார்க்குறோம், அப்படி நின்று பார்க்குறோம், ஆரத்தி எடுக்கும்போது பார்க்குறோம்.
ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி சுவாமிக்கு தெளிக்கிறத பார்க்குறோம். ஒரு மாலை சாத்தி மாலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு உட்காந்துருக்க அழகு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெருமாளோட திருவீதி உலா வரும். 5 கடைசியில் சுகமாக இருந்துன்னு சொல்ல முடியாது. எப்படியெல்லாம் இருந்ததுன்னு வர்ணிக்க முடியறதா? முடியாது. வார்த்தை கொண்டு வர்ணிக்க முடியாது பகவானுடைய அழகையோ பகவத் கிருப்பையோ. புரட்டாசி 4 சனிக்கிழமை வைகுண்டபதி வெங்கடாச்சலபதியாக நிற்கிறார். அத்தனை பேரும் வெயில் மழையில் நின்று அப்படி குளிரில் நின்று இப்படி வரிசையில் நின்று பார்க்குறோம். சுவாமி விடியற் காலம்பரிலேருந்து என்னவா இருக்கார், தகதகதகன்னு ஜொலிக்கிறார். வைகுண்டபதி வெங்கடாச்சலபதியாகவே இருக்கார். திருமலைக்கு போயிட்டு வந்தா போல இருக்குன்றோம். திருமலைக்கு போய் கஷ்டப்பட்டு மலை ஏறி பல மணி நேரம் நின்று பார்க்க வேண்டிய சுவாமியை புரட்டாசி சனிக்கிழமை சிரமம் இல்லாமல் நம்ம ஊரில் லைனில் நின்று பார்த்துட்டு மலை ஏறாமல் விரதம் இல்லாமல் கோவிந்தான்னு சொல்லாமல் மறந்து போய் சொல்கிறோம். ஆசைப்பட்டு சொல்கிறதில்ல, சுலபமாக பார்க்குறோமே. அந்த காருண்யத்தை யார் வர்ணிக்க முடியும்? சத்தியமாக முடியாது. 9 திருப்பதி பெருமாள் ஒவ்வொரு நாளாக போய் பார்க்குறத விட 9 கருட சேவை அன்னைக்கு போய் பார்த்தோன்னா எல்லா பெருமாளும் லைனில் முட்டி மோதி நிற்கிறார். அன்றைக்கி ஜீரை போய் பார்க்குறோம். சுவாமி வந்து நிற்கிறார். ஒரு சுவாமிக்கும் அடுத்த சுவாமிக்கும் 1/2 அடி கேப்பு. இந்த கேப்பில் மாட்டின்ட்டு சுவாமியை பக்கம் ஆசையாக இருக்குது. இந்த பக்கம் போனால் பின்னாடி வைகுண்டபதி இடிக்கிறார், கலர் பிரான். இந்த பக்கம் போயாச்சுன்னா விஜயாசனர் இடிக்கிறார். இப்படி தலையை இப்படி எட்டி பார்த்தோம்னா பின்னாடியே அழகாக திருப்புளியங்குடி காய்ச்சி நிவேந்தன் வரா. அவர் பின்னாடி யாரோ வராளேன்னு பார்த்தா ரெட்ட திருப்பதி பெருமாள் வரா. அப்படி லைனாக நிற்கிறாள். ரேஷன் கடையில் அரிசி வாங்க கியூ நிற்கிற மாதிரி ஆழ்வாருக்காக ஜீயருக்காக பெருமாள் லைனில் நிற்கிறா. அசந்து போனேன். இப்படி நிற்கிறாரே ஜோரா. அதுவும் தஞ்சாவூர் அந்த கும்பகோணம் பக்கத்தில் அந்த திருநாங்கூர் 11 கருட சேவை, 22 கருட சேவை. 22 கருட சேவை பெருமாள் நின்னா அவ்வளோதான் திணறும், தாங்காது. நமக்கு 5 கருட சேவையை எதை பார்க்கறது எப்படி போகிறது தெரியல. 22 கருட சேவை, 22 பெருமாள் இப்படி லைனில் நின்னார்னா எப்படி இருக்கும்? தாங்காது. பேச முடியுமா? அனுபவிக்க தான் முடியும். பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது. ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியல் ஆவானும் அல்லால் மாசற்றார் தங்கள் மனத்துலானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவது உண்டே பேதை நெஞ்சே நீ சொல்ல. நன்னா அனுபவி. அம்மா நம்மளை கொண்டாடினது, அம்மா நம்மளை கொஞ்சறதெல்லாம் சொல்லி நம்மளால் வர்ணிச்சிட முடியுமா? நம்ம பெருசான பிறகு அம்மாவை நிறைய கொஞ்சிடும். அப்போ கூட அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசில் நம்மளை கொஞ்சினா மாதிரி திரும்ப கொஞ்சிட முடியுமா? வார்த்தைகளே இல்லாமல், வார்த்தைகளே தேடாமல், கண்ணே மணியே முத்தே பவழமே. நம்மெல்லாம் பிளாஸ்டிக் குப்பை அவ்வளவு கேவலம். அழகாக அம்மா மேலே உட்காந்துட்டு சூச்சு போகிறோம். அம்மா சொல்ல பன்னீர் அப்படின்றா, ஆய் போயிடுது சந்தனம்ன்றா. இது என்னன்னா அம்மா அப்பாலாம் அந்த வஸ்திரத்தை கூட மாற்ற மாட்டா. குழந்தை தானே சூச்சு போயிருக்கு, பரவாயில்ல, என்ன குத்தம்னுவா. அந்த மாதிரி நம்ம அம்மா அப்பா மடியில் உட்கா, அம்மா நீ கொஞ்சம் சூச்சு போமா, நீ எத்தனை சூச்சு நான் மேலே விட்டுருக்கேன், முடியாது இல்லையா? அதே தான். அது முடியாதுன்னா அதே போல சுவாமியுடைய பெருமை அனுபவிக்க முடியுமே ஒழிய பேச முடியாது. அவ்வளவு வசத்தியா. அதனால அவனை நினைச்சுக்கலாம். கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கந்தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கெனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேன்னு. இந்த ரங்கராஜனை எப்படி மறக்க முடியும்? எங்களுக்கு அதான் அதிசயம். இவ்வளவு நாள் பார்த்த திருச்செந்தூர் செந்திலாண்டவன், சங்கர ராமேஸ்வரர், வைகுண்டபதி, திருப்புளியங்குடி பெருமாள், சுந்தர பரிபூரண நம்பி, பிள்ளையார்பட்டி பிள்ளையார், இதெல்லாம் விட்டுவிட்டு எப்படி இவாளால் டக்குன்னு ஒரு மதத்துக்கு மாற முடியாது? பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இவ்வளவு அழகான சுவாமிகள், இத்தனை அழகான வைபவங்கள். அப்ப பாவம் விவரம் தெரியாம போறாளேன்னு வருத்தப்படுறோமே ஒழிய கோபமே இல்லை. நிறைய பேர் நினைச்சிருக்க அவன் மேல எனக்கு கோபம் காழ்ப்புணர்ச்சி. பாவமா இருக்கு. நல்ல சாப்பாடு தலைவாழை போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக சாப்பாடு பண்ணுறோம். அதை விட்டுவிட்டு அல்பமான வஸ்துக்கு போய் யாரா அலைவாளா? பஞ்சு மிட்டாய் பெருசாக இருக்குன்னு அலைவாளா? அது ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். சத்தியம் பெல்லடிச்சா பார்த்தா இவ்வளோ அழகாக விட்டுட்டு எப்படி போக முடியறது? எங்கனம் மறந்து வாழ்கேன், என்னால் எப்படி மறக்க முடியும் சார்? கோபிகைகள் இடத்துல ஒரு ரிஷி போய் கேட்டார், கிருஷ்ணனை எப்படி விடாமல் நினச்சிக்கிறதுன்னார். கோபிகள் சொன்னால் மறக்கிறது எப்படின்னு முதல்ல சொல்லி கொடுங்கோ, அதுக்கப்புறம் நினைக்கிறது எப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்ட்டா. மறக்கவே முடியாதே. எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கந்தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு உள்ளமே வலியை போலும் ஒருவன் என்று உணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாய். நேரத்தை வீணடிக்காத மனசே, கள்ளத்தனமாக கழிக்காத, நன்னா பக்தி பண்ணு, பகவானை அனுபவிக்கும்படியா பகவான் ரசிக்கும்படியான பக்தி பண்ணுன்னு சொல்லி தான் பெற்ற அனுபவங்கள், தன் மனசுக்கான உபதேசங்கள் இதெல்லாம் சொல்கிறார். இந்த 24வது பாசுரம் வரைக்கும். இந்த 25வது பாசுரத்துலேருந்து என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சார். நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை என்கிட்ட.
ஏதான ஒரு குணம் இருந்தா பரவாயில்ல, ஒரு நன்மையும் இல்லை. குளித்து மூன்றனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என் கணில்லை நின்கண் பக்தனும் இல்லேன் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. என்கிட்ட பக்தி யோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, நீ தான் கிருபா பண்ணணும், எனக்கு நல்ல பக்தியை கொடுப்பா. எனக்கு நல்ல பக்தி வந்துடுது நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளாக போய் எனக்கு நல்ல பக்தி கூட அழித்து எனக்கு இன்னைக்கு நல்லா நாமஜபம் பண்ணணும். கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணுப்பா. ஹே பிரபு, எனக்கு நிறைய நாமஜபம் பண்ணணும், நிறைய சத்சங்கம் கிடைக்கணும், நிறைய பகவத் தியானம் கிடைக்கணும், உடம்புல பலம் இருக்கணும், நிறைய கோவிலுக்கு போகணும். எனக்கு என்னோடய சிஷ்யா ஒருத்தர் உண்டு, எப்போ ஆசீர்வாதம் குருஜி நிறைய கோவிலுக்கு போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு உடம்புல தெம்பும் கையில் பணமும் வாழ்க்கையில் நிம்மதியும் எல்லாம் நேரம் எல்லாம் கிடைக்கணும். திவ்ய தேசங்கள் மாற்றி மாற்றி சேவிச்சுட்டே இருக்கணும். இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னுவா. சில சிஷ்யாலாம் சொல்லுவா, நிறைய பக்தி நாமஜபம் வரணும் குருஜி, அதுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணும், வேற ஒன்றுமே வேண்டான்னுவா. ஆனால் இதுக்கு இருந்தாலே அதெல்லாம் வந்துடும் தெரியும் வாழ்க்கை. அதான் கேட்கணும், அழித்து எனக்கு அருள் செய். பக்தி இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட அவன் 10th பாஸ் பண்ணணும்னு கேட்கவே வேண்டாம். குழந்தைக்கு நன்னா பக்தி வரணும்னு கேளுங்க. சொந்த வீடு கட்டணும்னு கேட்கவே வேண்டாம், நிறைய நாமஜபம் வரட்டும். நாமஜபம் வேணால் மோட்சத்துலேயே வீடு கட்ட முடியும், இந்த ஊர்லேயே கட்ட முடியாது. சுலபம், ரொம்ப ஈஸி. நாமஜபம் பக்தி வந்துடுத்துனா போதும், மற்ற எல்லாம் தானாக வந்துடும், எல்லாம் நன்னா வந்துடும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே இம்மையே ராமவென்று 2 எழுத்தினாள்றா இல்லையா. மல்டி பர்பஸ். கெட்டதெல்லாம் போகும், நல்லதெல்லாம் வரும், தேவையானதெல்லாம் வந்துடும், தேவையில்லாதெல்லாம் போகும், பாவம் எல்லாம் அழிஞ்சு போய்டும், மோட்சமே கிடைக்கும். இவ்வளோதானே. அதனால் ரங்கன் கிட்ட, நங்கா உன்னை அனுபவிக்கும்படியான பக்தியை, நாம ஜபத்தை, ஸ்ரத்தையை, அந்த ஆசையை, அந்த தவிப்பை அழித்து எனக்கு அருள் செய், எனக்கு கிருபா பண்ணுப்பா, நல்ல பக்தி வரட்டும். குந்தி கேட்குறா இல்லையா, கிருஷ்ணா நிறைய பக்தி வரணும்ப்பா, உன்னை தவிர வேற எங்கேயும் லயப்படாத ஒரு மனசு வேணும்ப்பா, அப்படி அனுகிரகம் பண்ணுப்பா. முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கிற கண்பையே. மதுரகவி ஆழ்வார் கேட்குறாரு இல்லையா, சடகோப்பா நல்ல ஒரு பக்தி வரத்துக்கு அனுகிரகம் பண்ணுப்பா உன்னிடத்துல அப்படின்றார் இல்லையா. அதுபோல எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ரங்கா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா. போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன், காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னாலே ஏதிலேன் அரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே. ஆழ்வார் நம்மளை குறித்து சொல்கிறார், தன்னை சொல்கிற மாதிரி நம்மளை சொல்கிறார். நிறைய நேரம் இருக்குது, பகவானுக்கு ஒரு 4 பூ போட மாட்டேங்கிற, எந்த பூவும் கிடைக்கல, வேப்பம்பூ கூட எடுத்து போடலாம் சுவாமிக்கு, எந்த பூ எடுத்து போடாலும் சுவாமி ஏற்றுப்பார். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன். நல்ல வார்த்தைகளை கொண்டு உன்னுடைய குணங்கள், உன்னுடைய பிரபாவங்களை பேச மாட்டேங்கிறப்பா. நான் என்னதுக்கு பிறந்தேன்னு தெரியலையேப்பா, உன்னை கொண்டாடாமல் எனக்கு கிருப பண்ணி என்னை தடுத்தாட்கொண்டு என்னை வாழ வைக்கும்படியான தெய்வமாகிய உன்னை விட்டுட்டு நான் என்னத்துக்கு வாழ்ந்துருக்கேன். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போல மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே அழியத்தேன் அயர்கின்றேன். குரங்குகள்லாம் பெரிய பெரிய கைங்கரியம் பண்ணும் பொழுது தன்னால் முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்காம தான் பாட்டுக்கு அழகாக ராம கைங்கரியம் பண்ண அணில்கள் மாதிரி உனக்காக வாழக்கூடிய ஒரு சின்ன புத்தி கூட எனக்கு இல்லை. ஐயோ நான் மகா தண்டம் உம்பரால் அரியலாக ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோரா எம்பிரார்க்கு ஆட்செய்யாதே என் செய்வான் தோன்றினேனே. கஷ்ட காலத்தில் கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு கத்தினானே, அந்த மாதிரி நான் கூப்பிடலையேப்பா, நான் தண்டமாக இருக்கேனே, எதுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே. ஒவ்வொன்றத்துலையும் எனக்கு இந்த நன்மை இல்லை நன்மை இல்லை நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு திவ்ய தேச வாழ்க்கை இல்லை, திவ்ய தேசத்தில் கைங்கரியம் இல்லை, திவ்ய தேசத்தில் பந்துக்கள் கிடையாது, ஒரு நல்ல குணம் கிடையாது. ஆனாலும் எனக்கு வேறு வழி தெரியல, பயமாக இருக்குப்பா, உடம்பு நடுங்கிறதுப்பா, வாழ்க்கை நினச்சா அப்படி அடிவயிறெல்லாம் கலங்கிறதுப்பா, பண்ண பாவங்கள்லாம் என்னை சுற்றி நின்று பயமுறுத்துறதுப்பா, பிராரப்த வினையெல்லாம் என்னை பார்த்து அழகாக கேலி பண்ணி சிரிக்கிறதுப்பா, யாருப்பா இருக்கா, யாருமே இல்லை, கண்ணனே கதறுகின்றேன் காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு சுற்றி வர ஒரு 50 சிங்கங்கள் நடுவில் ஒரு மான் மாட்டின்டா என்ன பாடுபடுமோ அதுபோலே இந்த மீன்லாம் இந்த தூண்டில் புழு நாக்கு ருச்சியில் ஆசைப்பட்டு மாற்றுறது. இந்த மானெல்லாம் தன்னை போல இன்னொரு மானுடைய சப்தத்தை கேட்டு அதில் ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறது. ஆண் யானை பெண் யானையை பார்த்து காமசுகத்துக்காக ஓடி போய் மாட்டிக்கிறது. இப்படி ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொன்றத்தில் மாட்டிக்கிறது. நாக்கு மூக்கு காது இந்த 5 நமக்கு இருக்கே,
தனித்தனியாக மாட்டுறதே எந்த பாடுபடுறதா. நமக்கு நாக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, காது வகுஜோராக இருக்குது, சரீரத்தில் ஆசை ரொம்ப நன்னா இருக்குது. இவ்வளவு இருக்கே, நான் எப்படி கஷ்டப்படுவேன் பிரபு, அதனால் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே, தயவுசெய்து என்னை காப்பாத்துப்பான்னு சொல்லி என்கிட்ட இவ்வளவு நாளாக இத்தனை நன்மைகள் எதுவுமே இல்லைன்றார். அடுத்த பாசுரத்துலேருந்து தன்கிட்ட எவ்வளவு தீமைகள் இருக்குன்னு சொல்கிறார். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொலில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன்வாளா, புனத்துழாய் மாலையானே, பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கு இனி கதி என் சொல்லா என்னை ஆளுடைய கோவே. நல்ல மனசு இல்லைப்பா, மனசு முழுக்க அசிங்கம், கேவலம், குப்பை, நாடுறது. செப்டிக் டேங்கை விட மோசமாக இருக்குது மனசு. குப்பை தொட்டி குப்பைலாரி போனா வா அப்படின்னு சொன்னேன், அதை விட மோசம் நம்ம மனசு. குப்பை தொட்டி நாற்றம், அது அழுகி போனது. இது வெளில சொல்ல முடியல. மனசை மட்டும் அளக்கிற ஒரு மீட்டர் இருந்தால் ஒருத்தரும் ஜெயிக்க மாட்டோம். சரியா மனசுபடி எல்லாருக்கும் ஜெயில் தண்டனை உண்டு. மனசை கெடுதல் நினச்சாலே தண்டனை உண்டுன்னா உலகத்தையே ஜெயிலாக மாற்றினோம். ஒருத்தன் கூட வெளில இருக்க மாட்டான். அது நம்ம ஆழ்வார் ஆண்டாள் 5-6 பேர் தான் வெளில இருப்பாள். அது அத்தனை பேரும் மாட்டுவோம். மனத்தில் ஒரு தூய்மை இல்லை. வாயில் எதுக்கு கோபம் வருது, என்ன வார்த்தைகள் பேசுகிறோம். குழந்தைகளை திட்டுறோம், மனைவியை திட்டுறோம், கணவரை திட்டுறோம், அப்பா அம்மாவை சமையல வாயில் வந்து இப்படி திட்டுறோம். விவஸ்தையே சமயத்தில் முன்ன பின்ன தெரியாதவாளெல்லாம் திட்டுறோம், என்னமோலாம் பேசுகிறோம். வாயில் ஒரு இன்சொலில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா, எனக்கு நீ கதியன் சொல்ல, எனக்கு யாருப்பா இருக்கா, ரொம்ப மோசமானவன்பா, தயவுசெய்து கிருப பண்ணுப்பா. தவத்துளார் தம்மிலல்லேன், தனம் படைத்தாரில் அல்லேன், உவர்த்த நீர் போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன்.